நான் பல அழகான கேக் கட்டி இருக்கிறேன். ஓ, நம்ப முடியல. இது ஒரு ரோபோ நாய். ஓ, மற்றும் உண்மையான ஒன்று. என் அவை அனைத்து உடைந்து விட்டன. கப்கேக்குகளும் இங்கே வா. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஓ, சார்லி நல்ல பையனா? அது கூட அது உன் ஆடம். நாங்கள் ஒரு சவாலில் செல்ல போகிறோம். இது கடினமாக இருக்கும், ஆனால் நீ ஒரு நாய். நீங்கள் சமையல் செய்ய மாட்டீர்கள். நிறுத்த முயற்சி செய். இதயம். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, தேன் ஜெல்லி. சரி நண்பர்களே, நீங்கள் தொடங்கலாம். நாய்க்கு உணவுடன் ஜெல்லி செய்ய வேண்டும். ஹனி, பாட்டி உணவு சமைக்கும் போதும் பந்தோடு விளையாட வேண்டுமா? அருமை. சார்லி என்ன தயாரித்திருக்கிறான் என்று பார்க்கலாம். அஃப், அடடா, இது அருவருப்பாக உள்ளது. இதை எடுத்து தள்ளுவோம். எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் இதற்கு முன் நாயின் எலும்புகளை தயாரித்து சமைக்கவில்லை. ஆனால் இது உண்ணக்கூடியது, மனிதர்களுக்கும் கூட. வித்தியாசமாக மணக்கிறது. நாம் இதை நாயின் உணவு பெட்டியில் வைத்து விடுகிறோம். ஓ, இதோ பந்து திரும்பி வந்து விட்டது. சார்லி, நிறுத்து. இதோ நான் சமைக்க தொடங்குகிறேன். செலம், முதலில் பாட்டிலை எடுக்கலாம். நாய்க்கு உணவை அதிலே ஊற்ற வேண்டும். பாத்தியா சார்லி, நீ விரும்பியது கிடைத்து விட்டது. அருமை. இப்போது தேனை பாட்டிலில் ஊற்றுவோம். இங்கே நிறைய தேன் தேவையாகும். தேன் அதிகமாக இருந்தால் ருசியாக இருக்கும். சிறப்பாக செய்தாய் கண்ணே. ஆஹா, அந்த பாட்டில கொடு. நான் ஏதாவது சேர்க்குமேன். ஆமாம், நிச்சயமாக நான் ராஸ்பெரி ஜாம் சேர்க்க விரும்புகிறேன். அதை நான் தானே செய்தேன். ஒரு கரண்ட போதாது. இது உரைய செய்ய வேண்டியது மட்டும்தான். ஓ, ஓ. ஓ, சார்லி, இது ஆபத்தானது. பாட்டி அதை செய்து விடுவார்கள். உனக்கு டை மற்றும் ஸ்கார்ஃப் வேண்டும். நீ குளிர்வதை நான் விரும்பவில்லை. ஓ, விஷயங்களை மேற்கொள்ளலாம். அதை செய்யலாம். அருமையாக இருக்கிறது. என்ன, நீங்கள் இது முடித்து விட்டீங்களா? பாட்டியே, என் மூக்கு. ஏய், பாருங்கள் என்ன பிரச்சனை. எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்கிறேன். அத பாருங்கள். நீ வித்தியாசமா தெரியுற. சந்தோஷமா? அது அருமை. செய்யக்கூடியது. நாம் ஜெல்லி செய்கின்றோம். என்ன? அது அருமை. நிரப்புவதற்கு நாம் என்ன பயன்படுத்துவது? நடுகம்ப கேலகர் மற்றும் மேக்லக்கம் ஆகியோருடன் ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். ஓ, இல்லை, அதற்கு பதிலாக மாம்லேடு பயன்படுத்துவோம். எனக்கு தெரியவில்லை. சரி, வா. சரி, நான் ஜாமை ஒரு பாட்டிலில் வைக்கிறேன். இதோ போய்விடுக. என்ன நடக்கும் என பார்க்கலாம். எவ்வளவு சுவை. ரோபோட்டுகள் எங்கள் ஜெல்லியை உறைய வைக்க முடியுமா? ஆமா, மிகவும் சக்தி வாய்ந்த இரசாயன கதிர். நாம் முடித்து விட்டோம். ஓ, இது நன்றாக இருப்பது போலவே தெரிகிறது. அழகிய குக்கி எலும்புகள். ஓ, மாமலேட். வாருங்கள், தொடங்குவோம். ஒரு கடி கடிக்கிறீர்களா? அருமையாக இருக்கிறது. இப்போது இரண்டாவது ஜெல்லியை முயலுவோம். வாவ், கெட்டதில்லை கெட்டதில்லை. இந்த குக்கிகளை எனக்கு மிகவும் பிடித்தது. ஆனால் இது பாட்டிக்கும் சார்லிக்குமே தான் போவது. ஓ, இல்ல, என்ன நடக்குது? இப்போ என் தலையில் ஒரு துவாரம் இருக்கிறது. ஆப்ஸ், ரோப்ளாக்ஸ், நீ இந்த செய்வதற்கு பெருமைப்பட்டிருக்க வேண்டியதில்லை. ஏய், நான் உன்னை மன்னிக்கிறேன் இதற்காக. ஆஹா, ஆமாம், இதை நான் எது செய்ய மாட்டேன். இப்போ எனக்கு என்ன வேண்டும் என்பதென்று தெரிந்துவிட்டது. ஒரு காக்டெயில். சுவாரஸ்யமாக. குவென்டின்,
உன் நாய் எனது சார்லியை பயமுறுத்துகிறது. ஆஹா, உண்மையான ரசிகர்கள், நீங்கள் ஆக்கிரமிகள். சோலிக்காவு காலாய்கால். சமையலுக்கு தொடங்குவோம். எங்களுக்கு தேவையான அனைத்தும் இங்கே இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், எனக்கு ஸ்ப்ரைட் வேண்டும். இதை இங்கே ஊற்றுகிறேன். இப்போது டாக்ஸிக் வேஸ்ட் கண்டி மற்றும் புளிப்பு பொடி. இந்த முறை நாங்கள் வெல்ல வேண்டும். ஆஸ்தா. உதாரணம் சுவை. கை வைங்க. ஐயோ, ரோபோட்கள் போங்கள். இதோ ஒரு சிறப்பு வெப்ப பொதி. என்ன ஒரு கனவு காட்சி! இந்த காக்டெயிலில் ஒண்ணும் ஆரோக்கியமானதில்ல. நாங்கள் உங்களுக்கு சமைக்க எப்படி என்று காண்பிப்போம். சார்லி, போகலாம். நான் ஒரு சாக்லேட் பாம் தயாரிக்கிறேன். ஏபி, எவ்வளவு அருமையான பையன் நீர்! நம்முடைய சாக்லேட் குண்டை அலங்கரிப்போம். அந்த நாயின் முகத்தை காண பாருங்கள். அது மிகவும் அழகாக வந்தது. சார்லி, நீங்க எங்க போறீங்க? ஓ, இது என்ன? ஓ, ராட். தெரியாது. எனக்கு இது ஏன் வேண்டும்? சார்லி, மேசையின் சுற்றில் ஓடாதே. ஓ வணக்கம் மரியாதைக்குரியவரே. ஆக், இன்னைக்கு ஒரு கேடுகெட்ட நாள். உன் நாய் என் பெயிண்ட் களைச்சிடுச்சு. ஓ சார்லி, நீ ஏன் இப்படி செய்தாய்? மன்னிக்கவும். அப்பா, இதோ ஒன்று. மன்னிக்கவும். டாலர். $100. எனக்கு இது தேவைப்படும். இது உங்கள் பால். நன்றி. சரி சார்லி, நமக்கு இப்போது பால் இருக்கிறது. அதை கோப்பைகளில் ஊற்றுகிறேன். நாங்கள் இதை பரிமாறலாம். ஓஹோ, கிரியேட்டிவ். இந்த 2 சாக்லேட் இதுல நாய்களோடு தொடங்க நல்லாக விரும்புகிறேன். தோன்றுகின்றது. இதை பாலை சேர்க்கலாம். வாவ், மார்ஷ்மெல்லோ சேர்த்த சூடான சாக்லேட். அருமை. இதை சாப்பிடுவோம். சுவையாக உள்ளது. இப்போது இன்னொரு நாய் முயற்சிப்போம். பிங்க் ஹாட் சாக்லேட். மாற்றம் என்ன? நான் வென்றேன். அதிசயம். ரொம்பவும் சுவையானது. அருமை. இது அசாதாரணமா தெரியுது. நாம திறக்கிறோமா? இன்னும் இல்லை, இன்னும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, மன்னிக்கவும். இந்த காக்டெயில் எனக்கு எந்தார்ஜி ஆக்கி விட்டது. நான் உடனே ஆடணும். ரோபோட்ஸ், நாம் சேர்ந்து ஆடுவோம். ஓ, நிறுத்த முடியவில்லை. மற்றும் குவேண்டின் வெற்றியாளர்கள். ஓ, என்ன நிஜமாக? அப்படினா அப்ப எனக்கு ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடுங்க. நாய் எலும்புகள். ஓ சார்லி, மீண்டும் அத பத்தி பேசுறீங்களா? பாட்டி எல்லாத்தையும் தனியா செய்ய போறாரு. ஓ, நான் உங்களை காதலிக்கிறேன். நான் சார்லி, எனக்கு நாய் மூட்டைகள் மிக பொருத்தம். எனக்கு ஒரு டோஸ்ட் தேவை. பிறகு மொட்டாக்கீரை இலைகள் மற்றும் தக்காளி வறுத்த பேக்கன் போன்ற அனைத்து பியாருட்களையும் அடுக்கு அடுக்காக போடுகிறோம். அத்தை காணுங்கள். நமக்கு கொஞ்சம் தீவ வேண்டும். ஒரு பொரித்த முட்டையின் மேல் இருக்கும் செவ்வாய் சீஸை உருக்கி இருக்கிறோம். அற்புதம். அதை பூசப்பட்ட 2வது டோஸ்ட் கொண்டு மூடுகிறோம். அப்படி என்ன செய்கிறார் சமையல்காரர்? அருமையான சமையல் குறிப்புகள். சிறப்பு. அவர் பிஸியாக இருக்கிறார். சமையல்காரர் அழகாக சமைத்தது என்று எண்ணிக்கொள்வதற்காக நாம் சாண்ட்விச்சை அலங்கரிக்க வேண்டும். என்ன, பாட்டி நாய்க்கு மாறிட்டாரா? சார்லி எங்க? ஏதேனும் எனது கற்பனைதான். ஆனால் ஓர் தரிசனம்.
இது சார்லி போலத்தான் தெரிவிக்கிறது. நான் இன்னும் சிறிது ஓய்வு எடுக்க வேண்டும். ஓ சார்லி, வெகுமாறு மாட்டிக்கொண்டேன். ஓ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வா, இப்போது மேல் வந்து விட்டதா? அது ஏதும் அற்புதமானதா? நான் நீங்க என்ன செய்யணும்னு காட்டுறேன். முதலில் சாண்ட்விச்சின் மேல் சீஸ் வைப்பு. இப்போ கொஞ்சம் பெப்பரோனி தேவை. அப்புறம் டோனட் சாப்பிடலாம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. சாக்லேட்டுடன் கூகிகள். மிகவும் நிரம்பியது. சாக்லேட். ஆஹா. அப்பாடா, மற்றவற்றை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், தெரியுமா என்ன? நாங்கள் தயாராக உள்ளோம். சமையலகத்துறை நடுவர், நீங்கள் இதை முயற்சி செய்யலாம். வாவ், வழக்கமற்ற சாண்ட்விச்கள். இந்த பெரியதாக இருப்பதிலிருந்து துவங்க விரும்புகிறேன். இதுக்குள்ள என்ன இருக்குது? இதுவும் மிகவும் வித்தியாசமாக உள்ளது. பெருமூவை மசிக்ரு ஆகிறதா? அப்பயாருட்டு நீயும் செய்ய மாட்டியா? பார்ப்போம் பாட்டி மற்றும் சார்லி என்னென்ன தயாரித்திருக்கிறார்கள். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது கண்டிப்பா சார்லி தான். அவனின் யோசனை சுவையாக இருக்கிறது. சுவையானது. இந்த சாண்ட்விச் என் மனதை உருக்கியது. நீங்க தான் ஜெயிச்சவங்க. மோசம். கவலைப்படாது. சொம்பதங்களே, இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். கீழே கமெண்ட் இடுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சீக்கிரமே சந்திப்போம். பை.